அலாதீன் மற்றும் ஒரு மாய விளக்கு. ஒரு முறை உலகின் கிழக்கு பகுதியில் ஒரு ஏழையான ஆனால் மிகவும் நல்ல இதயமுள்ள அலாதீன் என்ற ஒரு பையன் அவரது தாயுடன் வாழ்ந்து வந்தார். அலாதீன் சம்பாதிக்க மிக கடுமையான வேலைகளை செய்து மிக தொலைவான இடங்களுக்கு சென்றார். ஒரு நாள் அவர் சந்தையில் விற்க சில வாழைப்பழங்களை பறிக்க வெகு தூரம் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர் ஒரு தாடி மற்றும் இருண்ட தோற்றத்துடன் ஒரு நல்ல உடை அணிந்த மனிதரை பார்த்தார். அந்த மனிதர் தன் கையில் தங்கத்தை காட்டி கூறுகிறார், வணக்கம் தம்பி, நான் அப்பாவோட பழைய நண்பன். உனக்கு தங்க நாணயம் வெல்ல விருப்பம் இருக்கா? தங்க நாணயமா? வாழ்நாள் முழுவதும் நான் வாழைப்பழங்களை பறித்தாலும் இதை சம்பாதிக்க முடியாது. அந்த மனிதர் அலாதீனை கல்லிற்கு கீழே உள்ள குழிக்குள் போகுமாறு கூறுகிறார் மற்றும் அவர் சொன்னபடி செய்யும்படி அவரிடம் கேட்டார். இது மிகவும் எளிதான பணி என்று அலாதீன் கருதுகிறார். ஒன்றாக அவர்கள் பாறையை தள்ளிவிட்டு குழியை பார்த்தார்கள். அவர் சின்னதாக இருந்ததால் துளை வழியாக சென்று விட்டார். அவர் மிகவும் நேரான படிக்கட்டுகளை பார்த்து அது வழியாக சென்றார். ஒரு பழைய விளக்கினால் குகை வெளிச்சமாக இருப்பதை அவர் பார்த்தார். அவர் தனது கண்களை நம்ப முடியாத அளவு அந்த குகைக்குள் விலைமதிப்பற்ற கற்கள், தங்கம் மற்றும் கஜானாக்கள் இருந்தது. அதிர்ச்சியில் இருக்கும்போது அலாதீன் மேலிருந்து ஒரு குரலை கேட்டு பயந்து போனார். நீ விளக்கை பார்த்தால் அந்த வெளிச்சத்தை அணைத்து விடு, பிறகு அதை என்னிடம் கொண்டு வா. அங்கே பொக்கிஷம் மற்றும் தங்கம் அனைத்திலும் இருந்தும் அந்த மனிதர் விரும்பிய ஒரே விஷயம் பழைய மதிப்பற்ற விளக்கு என்று அலாதீனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது அலாதீன் பயந்தார். அலாதீன் விளக்கை எடுத்துக்கொண்டு படியேற தொடங்குகிறார். ஆனால் அவர் எதையும் செய்வதற்கு முன்பு அந்த மனிதன் கத்த ஆரம்பித்தார். விளக்கை எங்கிட்ட கொடு, சீக்கிரமா கொடு. அந்த மனிதனின் நடத்தையை அலாதீன் புரிந்து கொள்ள முடியவில்லை. முதல்ல நான் இங்கிருந்து வெளியே போகணும். விளக்க நீ எங்கிட்ட கொடுக்கலனா இந்த குகையிலேயே நான் உன்னை சிறை வச்சிடுவேன். அந்த மனிதர் நல்லவர் இல்லை என்பதை அலாதீன் அப்போது அறிந்து கொண்டார். இல்ல, முதல்ல நீ என்ன வெளியே கொண்டு வா. முட்டாள், நான் சொல்றது உனக்கு கேட்கல? ஏய், என்ன உள்ள போட்டு அடைக்காத. அவரது மோதிரம் விழுந்ததை அறியாத அந்த மனிதர் கல்லை துளைக்கு மேல் தள்ளி அலாதீனை விட்டு சென்றார். அலாதீன் தரையில் மோதிரத்தை பார்த்தார். அதை எடுத்து அவர் அதை போட்டுக்கொண்டார். அதை தொடர்ந்து சத்தமுடன் குகை ஒரு இளஞ்சிவப்பு நிற புகையால் நிரம்பி அதிலிருந்து ஒரு ராட்சதன் தோன்றியது. பயந்து போய் அலாதீன் அந்த ராட்சதனை பார்த்தார். என்ன வேண்டுமோ அதை கேள், ஆனால் ஒரு நிபந்தனை. 3 வரங்களை தான் கேட்க முடியும். 3 மட்டும்தான். எனக்கு வீட்டுக்கு போகணும். சரி, போகலாம். ஒரு நொடியில் அலாதீன் வீட்டிற்கு திரும்பினார். அவரது மகனை திடீரென்று பார்த்து அலாதீனின் அம்மா கத்த தொடங்குகிறாள். அலாதீன் தனது தாய்க்கு விளக்கினார். அவர் தங்கங்களை எடுக்க முடியாமல் வெறும் இந்த பழைய விளக்கு மட்டுமே எடுத்து வந்தார் என்று கூறினார். அதை அவர் சுத்தம் செய்ய தேய்த்த போது உடனே அதிலிருந்து வந்த புகை அறை முழுவதும் நிரம்பியது. அந்த புகையிலிருந்து ஜீனி தோன்றியது. ஆஹா எஜமானே, ஆஹா! இத்தனை ஆண்டுகளாக விளக்கில் அடைபட்டிருந்தேன். எனக்கு விடுதலை கொடுத்து விட்டீர்கள். என்ன வேண்டுமே கேளுங்கள் எஜமானே, கேளுங்கள். திகைத்து மற்றும் உறைந்து போன அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜீனியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜீனி சொன்னதை மீண்டும் கூறியது. கேளுங்கள் எஜமானே, என்ன வேண்டும் கேளுங்கள். சரி, அப்படி என்றால் எனக்கு சுவையான உணவு கொண்டு வா. அனைத்து வகையான உணவு, பழங்கள் மற்றும் இனிப்புடன் அறையின் நடுவில் ஒரு மேஜையில் அனைத்தும் தோன்றின.
அந்த நாளில் இருந்து மாய விளக்கிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். எதையும் அலாதீன் மற்றும் அவரது தாய் கேட்டாலும் அது கிடைத்தது. அவர்கள் பணக்கார மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். நீண்ட காலம் கடந்து விட்டது. ஒரு நாள் சந்தையின் வழியாக செல்லும் போது அலாதீன் அந்த ராஜ்யத்தின் அரசரின் மகளான ஜாஸ்மின் ஒரு வெள்ளி சிம்மாசனத்தில் படையினரால் தூக்கி செல்லப்படுவதை பார்த்தார். அவர் அவளை காதலிக்க உடனே தொடங்கினார். அவர் வீட்டிற்கு சென்று தனது அம்மாவிடம் அதை பற்றி சொன்னார். அதனால் அவரது அம்மா ஜீனியின் உதவியுடன் தங்கம் நிறைந்த ஒரு பெட்டியை கோட்டைக்கு எடுத்து சென்றாள். அவள் காவலர்களிடம் சுல்தானுக்காக ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்துள்ளதாக சொன்னாள். அது பிடித்து போனதால் சுல்தான் உள்ளே அழைத்தார். அவள் தன் மகனின் நோக்கங்களை பற்றி அவரிடம் சொன்னபோது சுல்தான் அவளது மகனின் சொத்துக்களையும் சக்தியையும் நிரூபிக்க அவளிடம் கேட்டார். உங்கள் மகன் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் 40 அடிமைகளை என்னிடம் அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவரிடமும் விலை மதிப்பற்ற கற்களின் பெட்டி இருக்க வேண்டும். அதை பின்தொடர்ந்து 40 வீரர்கள் அதற்கு பாதுகாப்பாக வர வேண்டும். சுல்தானின் விருப்பத்தை கேட்டு அலாதீனின் தாய் சோகமாக வீட்டிற்கு சென்றாள். ஜினி இந்த பெரிய விஷயத்தை வழங்குவதற்கு இயலாது என்று அவள் நினைத்தாள். அலாதீன் விளக்கை தேய்த்தார். பிறகு ஜினி வெளியே வந்தது. கேளுங்கள் எசமானே, உங்களுக்கு என்ன வேண்டும்? அலாதீன் சுல்தானின் விருப்பங்களை பற்றி ஜீனியிடம் கூறினார். ஜீனி 3 முறை தன் கைகளை தட்டியது. அப்போது அவர்களுக்கு அருகிலேயே 40 அடிமைகள் விலை மதிப்புள்ள கற்களுடன் நின்றார்கள். 40 படையினரும் அவர்களை பாதுகாக்க இருந்தனர். அடுத்த நாள் அவரது கண்களின் முன்பு அவர் நிரம்பியதை பார்த்து சுல்தான் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அலாதீன் எவ்வளவு பணக்காரராக இருப்பார் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். என் மகள் ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உங்களால் முடிந்தால் என் மகளை திருமணம் செய்து கொள்ள நான் அனுமதிப்பேன். அலாதீன் ஜினியிடம் சுல்தானின் விருப்பத்தை சொன்னார். ஜினி விருப்பத்தை உடனே நிறைவேற்றியது. அலாதீனால் தனது கண்களை நம்பவே முடியவில்லை. ஒரு அழகான ஆடம்பரமான கோட்டை அவர்களின் வீட்டிற்கு அருகே இருந்தது. அதை அவரால் நம்பவே முடியவில்லை. சுல்தான் அலாதீனை விட பணக்கார மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தார். அலாதீன் மற்றும் இளவரசி ஜாஸ்மினின் திருமணம் 3 நாட்களுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அலாதீனின் அதிர்ஷ்டம் மற்றும் சொத்துக்களை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அலாதீன் மற்றும் அவரது தாய் ஜாஸ்மினிடம் கூட ஜினியை பற்றி கூறவில்லை. ஒரு நாள் ஒரு விற்பனையாளர் அலாதீனின் கோட்டைக்கு வந்தார். பழைய விளக்குகள் வேணுமா? பழைய விளக்குகள். பழைய விளக்குகளை விற்கிறேன். பழைய பொருட்கள் எதுவானாலும் நானும் வாங்கிக் கொள்வேன். ஜாஸ்மின் விற்பனையாளர் கூச்சலிட்டு கத்துவதை கேட்டாள். மேலும் பழைய விளக்கை விற்று புதியதை வாங்கினால் அலாதீன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்தாள். அவள் விற்பனையாளரிடம் மாய விளக்கை கொடுத்துவிட்டு ஒரு புதியதை பெற்றாள். அந்த விற்பனையாளர் உண்மையில் துளையில் அலாதீனை அடைத்த அந்த தீய மனிதர். அவர் அந்த விளக்கை பெற்றவுடன் ஜாஸ்மினுடன் கோட்டையை தொலை தூரத்திற்கு எடுத்து செல்ல ஜீனிக்கு உடனடியாக கட்டளையிட்டார். அலாதீன் வீடு திரும்பிய போது அந்த கோட்டை இப்போது காணப்படவில்லை. ஏதோ தப்பு நிகழ்ந்திருக்கும் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர்களின் பழைய வீடு அங்கேயே இருந்தது. அவர் வீட்டிற்குள்ளே ஓடி குகையில் கண்டுபிடித்த மோதிரத்தை அணிந்து கொண்டார். அவர் தனது விரலில் போட்டவுடன் மீண்டும் ஒரு முறை அந்த ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள். ஆனால் ஒரு விஷயம், 2 மட்டும்தான் கேட்க வேண்டும். என்னை ஜாஸ்மினிடம் அழைத்து செல்லுங்கள். அவர் பேசுவதை முடித்தவுடன்
அவர் கோட்டையில் தன்னை கண்டார். அவர் உடனடியாக ஒளிந்து கொண்டார். அவரது மனைவி ஜாஸ்மின் தீய மனிதருக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். அவர் கைகளில் விளக்கு இருந்தது. யாரும் அவரை பார்க்க முடியாத இடத்தில் அலாதின் மோதிரத்தை திரும்பவும் போட்டுக்கொண்டார். மீண்டும் ராட்சதன் தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள், ஆனால் ஒரு விஷயம், ஒன்று மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த தீய மனிதன் நீண்ட காலத்திற்கு தூங்க வேண்டும். அவர் சொல்லி முடித்தவுடன் அவர் தனது மனைவியிடம் ஓடினார். ஜாஸ்மின் பயத்தில் தீய மனிதரை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அலாதினை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆரம்பத்தில் இருந்து நிகழ்ந்த அனைத்தையும் அலாதின் ஜாஸ்மினிடம் கூறினார். ஜாஸ்மின் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அலாதின் மீண்டும் விளக்கை தேய்த்தார். ஜீனி தோன்றியது. என்ன வேண்டுமோ கேளுங்கள் எஜமானே. இந்த தீயவனை தொலைதூரத்திற்கு அனுப்பிவிடு. மீண்டும் அவன் என் முன்னால் வரக்கூடாது. தூங்கிக் கொண்டு இருந்த மனிதர் மறைந்து போனார். அலாதின் அதன் பழைய இடத்திற்கு கோட்டையை எடுத்துச் செல்ல ஜீனியிடம் கேட்டுக்கொண்டார். கோட்டை இருந்த இடத்திற்கே எங்களை அழைத்துச் செல். முன்பு இருந்த இடத்திற்கே கோட்டை பறந்து வந்தது. அதன் பழைய இடத்தை அடைந்தவுடன் அலாதின் தனது தாய்க்கு அருகில் மீண்டும் இருந்தார். அதன் பிறகு அலாதின், அவரது தாய் மற்றும் இளவரசி ஜாஸ்மின் மகிழ்ச்சியாக அங்கு வாழ்ந்து வந்தனர். ஒரு காலத்தில் தொலைதூர தேசத்தில் ஒரு அழகான மற்றும் கனிவான பெண் வாழ்ந்தாள். ஒரு நாள் அவளுடைய தாய் இறந்த பிறகு அவளுடைய தந்தை வேறொரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். தீய இதயமுள்ள மாற்றான் தாயின் 2 மகள்களும் தீயவர்கள்தான். அவளுடைய மாற்றாந்தாய் மற்றும் சகோதரிகள் அவளை மிகவும் மோசமாக நடத்தினர். போ, நீ எங்களுடன் உட்கார கூடாது. ஆமாம், உட்காராதே. அடடா, கீழே விழுந்து விட்டது. சீக்கிரம் சுத்தம் செய். என்ன பார்க்கிறாய்? அவர்கள் வெளியே சுற்றுலா போகும்போது இவள் வீட்டிலேயே தங்கி வீட்டு வேலைகள் அனைத்தும் செய்ய வேண்டியிருந்தது. வீட்டில் அனைவரும் அவளை சிண்ட்ரெல்லா என்று அழைத்தார்கள். அவள் சோர்வோடு நெருப்புக்கு முன் பூனையுடன் உட்கார்ந்து நெருப்பை பார்ப்பாள். ஒரு நாள் காலை அவர்களுக்கு அரண்மனையில் இருந்து அழைப்பு வந்தது. இளவரசரை கௌரவப்படுத்த அரண்மனையில் நடன விருந்து நடைபெற இருக்கிறது. திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். மாற்றாந்தாய் தனது மகள்களை நடன விருந்திற்கு தயார் செய்து கொண்டிருந்த போது சிண்ட்ரெல்லா விருப்பமின்றி அவர்களுக்கு உதவி செய்தாள். நீங்கள் விருந்தில் மிக அழகான பெண்களாக இருக்க வேண்டும். இளவரசர் உங்களை விரும்ப வேண்டும். நான் ஏன் போக முடியாது? திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியா? நீ விருந்திற்கு இதை அணிய போகிறாயா? விருந்திற்கான நாள் வந்ததும் வீட்டில் தனியாக இருந்தபோது சிண்ட்ரெல்லா தனது நிலைமையை நினைத்து அழ ஆரம்பித்தாள். அப்போது புகைப்போக்கியில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. பிரகாசமான ஒளி மூலம் ஒரு அழகான தேவதை தோன்றியது. இந்த தேவதை அவளுடைய அம்மா என்பதால் சிண்ட்ரெல்லாவால் நம்ப முடியவில்லை. அம்மா, வா என் செல்லமே, நான் உனக்கு உதவ வந்தேன். நீயும் அரண்மனை விருந்திற்கு போகலாம். அப்படியா? ஆனால் எப்படி? நான் உதவுகிறேன். இப்போது போய் தோட்டத்திலிருந்து மிக பெரிய பூசணிக்காயை கொண்டு வா. கெட்டி பூனையே, எனக்கு 7 எலிகளை கொண்டு வா. ஒரு மாய தொடுதலுடன் தேவதை பூசணிக்காயை ஒரு அழகான குதிரை வண்டியாக மாற்றியது. பின்னர்
பின்னர் அவள் தனது மந்திரக்கோலை எலிகளை நோக்கி திருப்பினாள். எலிகளில் ஒன்று ஓட்டுநரானது, மற்ற 6 அழகான வெள்ளை குதிரைகளாக மாறியது. இப்போது உன் முறை. நான் ஒரு இளவரசி போல் இருக்கிறேன். ஆனால் அம்மா, எனக்கு நடனம் ஆட தெரியாது. இளவரசர் என்னிடம் கேட்டால் என்ன செய்வது? இந்த மாய காலணிகளால் நீ விருந்தில் சிறந்த நடனமாடும் பெண்ணாக இருப்பாய். நீ இளவரசருடன் நடனமாட வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதே, சரியாக நள்ளிரவில் மந்திரம் போய்விடும். எனவே 12 மணிக்குள் நீ வெளியேற வேண்டும். சரிங்கம்மா, நான் நள்ளிரவுக்கு முன் வருவேன். சத்தியம். அம்மா, என்னால் உங்களை மீண்டும் பார்க்க முடியுமா? நான் எப்போதும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். சிண்ட்ரெல்லா நேர்த்தியுடனும் அழகோடும் அரண்மனைக்குள் நுழைந்த போது திடீரென்று எல்லா தலைகளும் அவளை நோக்கி திரும்பின. அவளுடைய மாற்றாந்தாய் கூட அவளை அடையாளம் காண முடியவில்லை. அழகான இளவரசர் அவளுடைய அழகால் ஈர்க்கப்பட்டார். அரசரும் அரசியும் சிண்ட்ரெல்லாவை மிகவும் விரும்பினர். இளவரசி என்றால் அழகில் இப்படிதான் இருக்க வேண்டும். இளவரசர் உடனடியாக சிண்ட்ரெல்லாவை நடனமாட அழைத்தார். சிண்ட்ரெல்லாவின் மாய காலணிகளின் உதவியோடு அழகாக ஆடினாள். மாற்றாந்தாய் மற்றும் அவளது மகள்கள் அவளது அழகை கண்டு அதிர்ந்து போய் பொறாமையால் ஆத்திரத்தில் இருந்தனர். சிண்ட்ரெல்லா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நேரம் எவ்வளவு விரைவாக கடந்துவிட்டது என்பதை அவளால் உணர முடியவில்லை. திடீரென்று சுவரில் இருந்த கடிகாரம் அவள் கண்களில் தென்பட்டது. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஆகிவிட்டது. அங்கே நின்று கொண்டிருந்த இளவரசரை விட்டுவிட்டு நடனமாடியின் படிக்கடியில் இருந்து கீழே ஓடினாள். அவள் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு மாய காலணி நழுவி விட்டது. ஆனால் திரும்பி அவள் காலணியை எடுக்க போதுமான நேரம் இல்லை. சிண்ட்ரெல்லாவுக்கு பின் ஓடிய இளவரசர் காலணியை எடுத்தார். இந்த காலணியின் உரிமையாளரை கண்டுபிடியுங்கள். உலகில் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து வாருங்கள். சிப்பாயிகள் நாடு முழுவதும் வந்து ஒவ்வொரு கதவையும் தட்டி ஒவ்வொரு இளம் பெண்ணையும் காலணியை முயற்சிக்க அனுமதித்தனர். ஆனால் காலணி யாருக்கும் பொருந்தவில்லை. இறுதியாக அவர்கள் சிண்ட்ரெல்லா வீட்டிற்கு வந்தார்கள். மாற்றாந்தாயின் மகள்கள் காலணியை முயற்சித்தனர். இன்னும் சிறிது தள்ளினால் பொறிந்துவிடும். ஆமாம் ஆமாம், என் மகள்களின் கால்கள் வேலை செய்ததால் கொஞ்சம் வீங்கி உள்ளது. ஆனால் காலணி அவர்கள் இருவருக்கும் பொருந்தவில்லை. சிப்பாய்கள் தங்கள் தளபதி வீட்டிற்குள் மற்றொரு பெண்ணை கண்டதாக சொன்னார்கள். வீட்டிற்குள் இன்னொரு பெண் இருக்கிறாள். சிண்ட்ரெல்லா காலணியை அணிந்தவுடன் அது அவளுக்கு பொருந்தியது. நீங்கள் எங்களுடன் அரண்மனைக்கு வர வேண்டும். உங்களுக்காக அரசர் காத்திருக்கிறார் இளம்பெண்ணே. இளவரசரின் ஆட்கள் சிண்ட்ரெல்லாவை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். இளவரசர் சிண்ட்ரெல்லாவை பார்த்ததும் அவர் உடனடியாக அவளை அடையாளம் கண்டு அவளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முழங்காலில் இறங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். இளவரசியே, என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? உடனடியாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிண்ட்ரெல்லா ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் எப்போதுமே மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் என் காலணி அதன் மந்திரத்தை இழக்கவில்லை என்பது எப்படி நடந்தது? நான் எப்போதும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அம்மா, நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள் என்று புரிந்துவிட்டது. ஒரு காலத்தில் 12 அழகான மகள்களை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்தார். இந்த 12 இளவரசிகளும்
ஒரு பெரிய அழகான அறையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மன்னர் தனது மகள்களை ஆழ்ந்த மனதோடு பாதுகாத்தார். மேலும் அவர்கள் இரவு நேரங்களில் படுக்கைக்கு சென்ற போது அவர் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மிகவும் விசித்திரமான நிகழ்வோடு எழுவார்கள். இளவரசிகளின் காலணிகள் அனைத்தும் இரவு முழுவதும் நடனமாடியது போல் தேய்ந்து இருக்கும். அரசர் தனது மகள்களுக்கு தினமும் புதிய காலணிகளை வாங்குவார். ஆனால் அடுத்த நாள் காலணிகள் மீண்டும் தேய்ந்துவிடும். அரசரோ அல்லது கோட்டையில் இருந்த அவரது ஆட்களோ எவராலும் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒரே இரவில் இந்த காலணிகள் இவ்வாறு தேய்ந்து போவது எவ்வாறு? பெருந்தகையே, எனக்கும் புரியவில்லை. இறுதியாக அரசர் கூறினார், என் மகள்களுடைய காலணிகளின் மர்மத்தை யார் தீர்க்கிறார்களோ அவருக்கு என் மகள்களில் ஒருவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவர்தான் எனது மருமகனாவார். என் மரணத்திற்கு பிறகு அவரே என் நாட்டின் அரசராவார். ஆனால் அவருக்கு கொடுக்கும் நேரம் 3 பகல்களும் 3 இரவுகளும் தான். முடியவில்லை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பல இளைஞர்களும் மற்ற ராஜ்யங்களை சேர்ந்த இளவரசர்களும் கூட வேலைக்காக கோட்டைக்கு வந்தார்கள். பல நாட்களாக அவர்கள் 12 இளவரசிகளின் படுக்கை அறையின் கதவை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களில் எவராலும் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை மற்றும் இரவில் காலணிகள் தொடர்ந்து தேய்ந்தன. இறுதியாக ஒரு நல்ல இதயமுள்ள இளைஞனும் மர்மத்தை அறிய விரும்பினான். அதனால் அவன் கோட்டைக்கு சென்றான். ஆனால் செல்லும் வழியில் மிகவும் ஏழ்மையான தோற்றமுடைய வயதான மூதாட்டியை சந்தித்தான். அன்பான குழந்தையே, மிகவும் பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா? அந்த இளைஞன் தனது பையில் வைத்திருந்த எல்லா உணவையும் வயதான பாட்டியிடம் கொடுத்தான். முன்பு இங்கிருந்து சென்ற ஆண்கள் எதையும் கொடுக்காததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று இந்த வயதான பாட்டி புரிந்து கொண்டாள். எனவே பதிலுக்கு அவள் அவனுக்கு ஒரு மாய உடையை கொடுத்தாள். இந்த மாய உடையை வாங்கிக்கொள். இதை அணிந்தால் நீ கண்ணுக்கு தெரிய மாட்டாய். இரவு 12 மணி ஆனதும் இதை மேலே உடுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இளவரசிகளின் அறைக்குள் சென்று நீ காலணிகளின் மர்மத்தை தீர்த்துவிடு. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை நீ குடிக்க கூடாது. அவர்கள் மோசமான இளவரசிகள். அந்த இளைஞன் மாய உடையை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் சென்றான். மேலும் அவன் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க அங்கே வந்து இருப்பதாக கூறினான். முதல் நாள் அவன் இளவரசிகளின் கதவுக்கு முன் காவலில் இருந்தபோது எலுமிச்சை பழசாருடன் மூத்த இளவரசி வெளியே வந்தாள். உங்களுக்கு தாகமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக சில எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்துள்ளோம், அருந்துங்கள். அந்த இளைஞன் அந்த மூதாட்டியின் எச்சரிக்கையை மறந்து குடித்து விட்டான். பிறகு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். அவர்கள் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் இரவு முழுவதும் குரட்டை விட்டு தூங்கினான். விடிந்தவுடன் அந்த இளைஞன் பீதியில் எழுந்து நின்றான். நான் மாயா ஆடை அணிந்து இளவரசியின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்ததே. இரண்டாவது இரவில் அந்த இளைஞன் மீண்டும் இளவரசிகளின் அறைக்கு முன்னால் காவலில் நின்றான். இந்த முறை மற்றொரு இளவரசி கையில் பழச்சாறுடன் வெளியே வந்தாள். இளைஞன் இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்ததால் தாகமாக இருந்தான். யோசிக்காமல் அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சாறுகளையும் குடித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது அந்த வயதான மூதாட்டி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன.
ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை குடிக்க கூடாது. நான் குடித்த பானத்தில் இளவரசிகள் தூக்கமருந்து கலந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசர் அவனுக்கு அருகில் வந்தார். 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னும் முன்னால் அந்த காலனிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. என்றும் முன்னால் தீர்க்க முடியவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதுதான். அரசர் தனது பேச்சை முடித்துவிட்டு சென்று விட்டார். இந்த மர்மத்தை அந்த இளைஞன் இன்று தீர்க்க வேண்டியிருந்தது. அன்று இரவு கடைசியாக அந்த இளைஞன் இளவரசிகளின் கதவின் முன் காவலில் நின்றான். இந்த முறை இளைய இளவரசி கையில் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த இளைஞன் இப்போது அறிந்திருந்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு இளவரசிக்கு நன்றி சொன்னான். இளவரசி சென்ற பிறகு ஆரஞ்சு சாற்றை அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியில் ஊற்றினான். இந்த முறை அவன் தூங்காமல் நின்று கொண்டிருந்தான். இரவு வந்தது. விரைவில் நள்ளிரவானது. அந்த இளைஞன் மாய ஆடையை உடுத்தி கண்ணுக்கு தெரியாதவனாக மாறினான். மெதுவாக அவன் கதவை திறந்தான். அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் தங்களின் மிக அழகான ஆடைகள் அணிந்து தலைமுடி அலங்காரம் செய்து அவர்களின் புதிய காலணிகளை அணிந்திருந்தார்கள். வாசலில் இருந்த இளைஞன் தூங்கிவிட்டானா என்று பார்ப்போம். இளவரசி ஒருவள் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். மேலும் மற்றொரு இளவரசி தன் காதை சுவரில் வைத்தாள். அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு சில குரட்டை சத்தங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியும். இளைஞன் தூங்குகிறான் என்று உறுதியாக அறிந்த பிறகு மூத்த இளவரசி தனது படுக்கையை ஒரு புறம் தள்ளி 3 முறை தட்டினாள். படுக்கையின் இடத்தில் ஒரு ரகசிய பாதை திறக்கப்பட்டது. அந்த இளைஞனால் அதை நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அந்த இளைஞன் பின்தொடர்ந்தான். ரகசிய பாதையில் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் 100கணக்கான படிகள் கீழே சென்று கொண்டிருந்தது. இறங்கும் போது அந்த இளைஞன் தற்செயலாக ஒரு இளவரசியின் பாவாடையை மிதித்து விட்டான். யாரோ என் பாவாடையில் கால் வைத்தார்கள். என்ன முட்டாள்தனம்! அது நீயாதான் இருப்பாய். படிக்கட்டுகள் முடிந்ததும் அவர்கள் ஒரு காட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் அழகான வெள்ளி கிளைகளுடன் இருந்த பெரிய மரங்களை கடந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிளையை உடைத்து வைத்துக் கொண்டான். இளவரசிகளை பின்தொடர்ந்தான். ஒரு ஆற்றின் கரையில் வந்தார்கள். ஆற்றில் அன்னம் வடிவத்தில் 12 படகுகள் இருந்தன. அவற்றில் 12 இளவரசர்கள் இளவரசிக்காக காத்திருந்தனர். அவர்கள் படகுகளில் ஏறினார்கள். இளைஞன் கடைசியாக இருந்ததில் ஏறினான். படகு வழக்கத்தை விட கனமாக இருக்கிறது. இன்னொருவர் இருப்பது போல் உள்ளது, இல்லையா? நீ கனவு காண்பதை நிறுத்து. அவர்கள் ஆற்றை கடந்த பிறகு ஒரு பெரிய பளபளப்பான கோட்டையை கண்டார்கள். உள்ளிருந்து இசை வருவதை கேட்க முடிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த இளைஞன் பலர் நடனமாடுவதை கண்டான். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் இளவரசிகள் நடனமாட தொடங்கினர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் நடனமாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போக ஆரம்பித்தன. இனி அந்த இளைஞனால் தனது பசியை அடக்க முடியவில்லை. எனவே அவன் மேஜையில் இருந்து உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இளைய இளவரசி இதை பார்த்தாள். ஏய், என் கேக்! கண்ணுக்கு தெரியாத ஒருவர் அதை சாப்பிடுவது போல் மிதக்கிறது. உன் முட்டாள்தனத்தை நிறுத்திக்கொள். யாரும் கவனிக்காத போது அந்த இளைஞன் மேசையில் இருந்து ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் வைத்துக் கொண்டான். இளவரசிகள் காலை வரை நடனமாடினார்கள். பின்னர் அவர்கள் படகுகளில் ஏறி ஆற்றை கடந்து காடு வழியாக நடந்து மிக நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறி இறுதியாக அவர்கள் அவர்களின் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். காலணிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை தேய்ந்து போனது. தேயும் காலணிகளின் மர்மத்தை இறுதியாக தீர்த்து கொண்டதில் அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அரசர் அந்த இளைஞனிடம் வந்தார். உனக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இன்னும் முன்னால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விட்டேன் அரசே.
அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அரசர் முதலில் அவனை நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் காட்டில் இருந்து வெள்ளி கிளைகளையும் பளபளப்பான கோட்டையிலிருந்து தங்க கோப்பையையும் அவருக்கு காட்டிய போது அவன் உண்மையை சொல்கிறான் என்று அறிந்தார். எனவே அவர் தனது வாக்குறுதியை கடைபிடித்து எந்த இளவரசியையும் திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்கினார். அந்த இளைஞன் இளையவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான். நடனமாடும் 12 இளவரசிகள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்களது ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அந்த இளைஞனும் இளைய இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்.